Hi, hello everyone. Welcome to our channel Learn with Raghavi. So நம்ம கிளாஸ் 10 சமச்சீர் கல்வியில ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் 6th ப்ராப்ளம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் தட். ஓகே, ஸோ எஸ் வில் ஸ்டார்ட் வித் தட் ப்ராப்ளம். ஸோ அகெயின் நான் வந்து கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஸோ 6th ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்றது வந்து நம்ம என்ன எழுதியிருந்தோம், நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ப்ராப்ளம்ல ரோஸ்டர் ஃபார்ம்ல வந்து எழுதியிருந்தோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். 0,1 அண்ட் பின்றது வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,3,4 அண்ட் சி வந்து 3,5. ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் செகண்ட் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி which is equals to A cross B intersection A cross C. Okay, so இதுதான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. So we'll just start with that. So first என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா LHS எடுத்துக்கலாம். ஓகே, அதுல A cross B intersection C. So first வந்து நான் B intersection C கண்டுபிடிக்கிறேன். So B என்ற செட் நம்மளுக்கு என்னது 2, 3, 4 intersection C என்ற செட் 3, 5. ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் என்னது, ரெண்டுல காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட். ரெண்டுல எது காமனா இருக்கு, நம்மளுக்கு 3 மட்டும்தான் காமனா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏன்ற செட் நம்மளுக்கு என்னது 0,1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்றது மட்டும் தான் செட்ல இருக்கு. ஸோ கிராஸ் என்னது, நம்மளுக்கு ஆர்டர் பேரல் எழுதணும். ஸோ 0,3 1,3. ஓகே, ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் நம்ம எழுதணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் நம்ம சால்வ் பண்ணலாம். RHS. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா A cross B intersection A cross C. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் A cross B நம்ம கண்டுபிடிக்கலாம். A cross B என்னது, ஏன்ற செட் நம்மளுக்கு என்னது 0,1 cross Bன்ற செட் 2,3,4. ஸோ அப்போ A cross B என்னது நம்மளுக்கு 0,2 0,3 0,4. அதே மாதிரி 1,2 1,3 1,4. ஸோ இதுதான் A cross B. இதே மாதிரி இப்போ A cross C கண்டுபிடிப்போம். A cross C. ஸோ ஏன்ற செட் 0,1 cross Cன்ற செட் 3,5. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 0,3 0,5 1,3 1,5. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நவ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ என்னது, நம்மளுக்கு ரெண்டு காமனா இருக்கிறது என்னது 0,2 இல்லை, 0,3 இருக்கு, 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்கு, 1,4 இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு 0,3யும் 1,3யும். இப்போ செக் பண்ணி பாருங்க 0,3 1,3 நம்மளுக்கு சேமா தான் இருக்குது, ரைட். இந்த ரெண்டு LHSும் RHSும் நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ hence verified அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எஸ், இப்போ நம்ம வந்து தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் இதுலேயும். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A union B cross C which is equals to A cross C union B cross C. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரூவ் பண்ணணும், A union B cross C.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க 0,1 யூனியன் பின்ற செட்டு 2,3,4. ஓகே. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறது தான் யூனியன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போ என்ன வரும் 0, 1, 2, 3 and 4. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது எல்ஹெச்எஸ்ல நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஓகே. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம, ஏ யூனியன் பி வந்து 0,1 2 3 4 கிராஸ் சின்றது நமக்கு 3,5. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து ஆர்டர்ட் பேர்ல எழுதணும். 0,3 0,5 1,3 1,5 and 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஸோ இதுதான் ஏ யூனியன் பி கிராஸ் சி. எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ். ஓகே, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ ரெண்டுக்குமான யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ கிராஸ் ஏன்ற செட் நம்மளுக்கு என்னது 0,1 கிராஸ் சின்ற செட்டு 3,5. ஓகே. ஸோ இப்போ நம்ம எழுதுறப்ப என்ன வரணும் 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ பின்ற செட் நம்மளுக்கு என்னது 2,3,4 கிராஸ் சின்ற செட்டு 3,5. ஸோ இப்போ ஆர்டர் பேர் எழுதுனா நம்மளுக்கு என்ன வரும் 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகே. ஸோ ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்குமான யூனியனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அப்போ ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும், நம்மளுக்கு ரெண்டுக்கு யூனியனா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சியில் இருக்கிறதெல்லாம் எழுதிடுறேன். 0,3 0,5 1,3 1,5. இங்க 2,3 இருக்கா, இல்ல, அப்ப அதை எழுதிக்கணும் 2,3 2,5 இல்ல 2,5. நெக்ஸ்ட் 3,3 3,3 இல்ல, அது எழுதிக்கலாம். 3,5 இல்ல, அதுவும் எழுதிக்கலாம். தென் 4,3 4,5. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் நம்மளுக்கு எக்ஸாக்டா சேமா இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த இடத்துல எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமா இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஏ யூனியன் பி கிராஸ் சி which is equals to A cross C union B cross C. Hence verified. So third subdivision முடிஞ்சிருச்சு. So next வந்து fourth subdivision போகலாம், fourth questionக்கு. Yes, fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி 3 subdivisions இருக்கு. So next seventh problem. So seventh problem என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, let A is equal to set of all natural numbers less than 8. So அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க set of all natural numbers less than 8 அப்படின்னு சொல்லிட்டு. natural numbers less than 8னா என்னது 1 2 3 4 5 6 and 7. less than 8னா 8 சேர்க்க கூடாது. ஓகே. அண்ட் பின்ற செட் என்ன கொடுத்திருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. 8 விட கம்மியா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ். ஸோ நம்ம இப்பதான் எழுதணும் 2 3 5 and 7. ஓகே. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சின்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். ஓகே. ஸோ செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர், ஈவன்ல இருக்கக்கூடிய ஒரே பிரைம் நம்பர் 2 மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த மூணுமே நம்ம எழுதிட்டோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை தட்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம். டோட்டலாக செவன்த் ப்ராப்ளம்ல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். நம்ம எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி.
ஓகே. A intersection B. ஏன்ற செட் என்னது? 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் Bன்ற செட் என்னது? 2 3 5 and 7. ஸோ ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் காமனா இருக்க எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 3 5 and 7. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா A intersection B cross C கண்டுபிடிக்கணும். A intersection B cross C. A intersection B தான் நம்மளுக்கு என்னது? 2 3 5 and 7. C என்னது நம்மளுக்கு 2. அப்ப நம்ம கிராஸ்ல எழுதணும்னா ஆர்டர் பேர்ல 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. ஸோ நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? RHS நம்ம கண்டுபிடிக்கணும். RHS என்ன கொடுத்துருக்காங்க? A cross C intersection B cross C. ஃபர்ஸ்ட் நம்ம A cross C கண்டுபிடிப்போம். ஸோ A என்னது நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 இன்டர்செக்ஷன் cross C. Cன்ற செட் நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஆர்டர் பேர்ல எழுதணும்னா என்ன வரும்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. நெக்ஸ்ட் B cross C. Bன்ற செட் என்னது? 2 3 5 and 7. cross Cன்ற செட் 2. ஸோ எழுதணும்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இந்த ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் கேட்குறாங்க. அப்ப A cross C இன்டர்செக்ஷன் B cross C. ஸோ ரெண்டு காமன் என்ன இருக்கு? 2, 2 இருக்கு, 3, 2 இருக்கு, 5, 2 இருக்கு, 7, 2. ஸோ ஆல் B cross C ஃபுல்லாவே இங்க வந்து இன்டர்செக்ஷனாக தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. ஸோ LHS RHS ரெண்டுமே சேமா இருக்கு. which means நம்ம என்ன சொல்லிடலாம்? A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence verified. Okay. So இதுல last subdivision exercise 1.1 ஓட last problem. So verify that second subdivision என்னன்னு பார்த்தீங்கன்னா A cross B minus C which is equals to A cross B minus A cross C. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி. இதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசி கொடுத்துட்டாங்க. LHS எடுத்துக்கலாம். LHS வந்து A cross B minus C. ஸோ B minus C எல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸஸ்லேயே படிச்சு வந்திருப்போம். முதல் B minus C கண்டுபிடிக்கலாம். Bன்ற செட்ல 2 3 5 7 இருக்கு. அதுல இருந்து Cன்ற செட் 2ன்றதை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ணா இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு Bல ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும் எழுதணும். ஸோ 2 ரிமூவ் பண்ணிட்டா 3 5 and 7. நெக்ஸ்ட் A cross B minus C என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஏன்றதுல நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 மைனஸ் cross B minus Cல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 5 and 7. ஸோ இப்போ இதுக்கான ஆர்டர் பேரை எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7. அதே மாதிரி 2, 3, 2, 5, 2, 7. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 3, 3, 3, 5, 3, 7. அதே மாதிரி 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. So, இது நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? RHS 1 by 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. RHS என்ன கொடுத்திருக்காங்க? A cross B
மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகே, ஸோ அப்போ முதல் ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ வந்து நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 மைன் இன் கிராஸ் பி வந்து 2 3 5 and 7. ஓகே, இப்போ கிராஸ்ல நம்ம ஆர்டர் பேர் எழுதலாம். 1, 2 1, 3 1, 5 1, 7. அதே மாதிரி 2, 2 2, 3 2, 5 2, 7. ஓகே, நெக்ஸ்ட் 3, 2 3, 3 3, 5 3, 7. 4, 2 4, 3 4, 5 4, 7. 5, 2 5, 3 5, 5 5, 7. Next 6, 2 6, 3 6, 5 sorry 6, 5 6, 5 6, 7. Next 7, 2 7, 3 7, 5 7, 7. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ கிராஸ் சி. ஸோ ஏன்ற செட் என்னது? 1 2 3 4 5 6 7 கிராஸ் சின்றது 2 மட்டும். ஸோ இப்போ ஆர்டர் பேர் எழுதலாம். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே முடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பில இருந்து ஏ கிராஸ் சியை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ 1, 2 இங்க இருந்து கேன்சல் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 1, 2 கேன்சல் பண்ணலாம். 2, 2 கேன்சல் பண்ணணும். 3, 2 இருக்கக்கூடாது. 4, 2 இருக்கக்கூடாது. 5, 2 இருக்கக்கூடாது. 6, 2 இருக்கக்கூடாது. 7, 2 இருக்கக்கூடாது. இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுல வரும். 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேமா இருக்கு. அப்போ என்ன சொல்லிடலாம் நம்ம? ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ விச் மீன்ஸ் ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு 7th ப்ராப்ளமோட லாஸ்ட், விச் மீன்ஸ் லைக் வந்து எக்ஸசைஸ் 1.1ஓட லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்டேஷியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். இது மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கார்டேஷியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். ஸோ ஆல்ரெடி கார்டேஷியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிருந்தீங்க. ஏ கிராஸ் பி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணிருந்தீங்க. இப்போ அதே விஷயம் தான் பண்ண போறீங்க 3 செட்ஸுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 செட்ஸ் பண்ணதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி இருக்கு அப்படின்னா, லைக் இப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு தென் ஏ கிராஸ் லைக் இது வர எலமெண்டோட சியை வந்து கிராஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 3 ப்ராடக்ட்ஸும் இதே மாதிரி தான் நம்ம வந்து 1 by 1 எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் பேர் ஏ கமா பி கமா சி அப்படின்னு இருக்கணும். ஏன்றது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கணும், பின்றது செகண்ட் செட்ல இருக்கணும், அண்ட் சின்றது தேர்ட் செட்ல இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த டெஃபினேஷன்.
ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் சாரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ் அப்படின்றது என்னன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ த்ரீ எலமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு செட்லையும் இருக்கும். ஓகே, அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைக் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கான்செப்ட் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். லைக் ரிலேஷன்ஸ் பத்திலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.